உங்கள சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், இல்லைனா சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். கூகுள் கூட பிசியில் ஆண்ட்ராய்டு கேம்ஸை ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு எமுலேட்டரை லான்ச் பண்ணாங்க. அதுதான் கூகுள் ப்ளே கேம்ஸ் பீட்டா. ஸோ இந்த எமுலேட்டர் பிசியில் கேம் ப்ளே பண்ண எப்படி இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் இந்த எமுலேட்டரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். டேரெக்டாகவே இதில் கேம் ப்ளே பண்ணி இது எப்படி இருக்குது, மற்ற எமுலேட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா இது பெட்டரா, இதில் அப்படி புதுசாக என்ன கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். கூகுள் ப்ளே கேம்ஸ் பீட்டா இதை கூகுள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சேட்லி இந்தியாவுக்கு இது அவைலபிளாக கிடையாது. நம்ம விசிட் பண்ணி பார்த்தோம்னா இந்தியன் யூசர்ஸுக்கு டவுன்லோட் பண்ண முடியாது, இன்ஸ்டாலுமே பண்ண முடியாது, ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் நான் சில ட்ரிக்ஸ் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஷோ பண்ண முடியாது, நான் காட்டினேன்னா அதுக்கு காப்பிரைட் போட்டுருவாங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூவை நான் கண்டிப்பாக காட்டுறேன் கேம் பிளேயோட. ஸோ இதை கூகுள் எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, நீங்கள் நேட்டிவாகவே ஆண்ட்ராய்டு கேம்ஸை பிசியில் ப்ளே பண்ண முடியும், அந்த மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக இது அப்படிலாம் கிடையாது, இது ஒரு எமுலேட்டர் தான். நான் இதை சொல்கிறத விட ஃபஸ்ட்டு கேம் ப்ளே பண்ணி பார்ப்போம். நான் டேரெக்டாக கேம் ப்ளேக்கே போகிறேன். கேம் ப்ளே பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நான் இதை என்னோடய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணதுமே நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். நம்ம மொபைலில் கூகுள் ப்ளே கேம்ஸ் பார்த்துருக்கோம், நம்மளோட கேம்ஸோட டேட்டாலாம் சேவ் பண்ணுவோம்ல, அந்த ஆப் மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்டாக பார்க்குறதுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது, அடிஷ்னலாக எந்த ஒரு செட்டிங்ஸுமே கிடையாது. இது ஓப்பன் பண்ணதுமே இந்த இன்டர்ஃபேஸ் வரும். அதுக்கப்புறமா லைப்ரரி இருக்கும், அதுக்கப்புறமா சர்ச் கொடுத்துருப்பாங்க. இந்த சர்ச் மெனுவில் தான் நம்ம கேம்ஸை சர்ச் பண்ணலாம், இல்லைனா எல்லா கேம்ஸையுமே அதிலே தான் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ முதல்ல எல்லாருக்கும் பிடிச்ச அஸ்பால்ட் 9 ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இதில் பிரச்சனை எங்கே இருந்துச்சுன்னா, கேம் ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகுது, ஆனால் அந்த கேமோட யூஐ ரொம்பவே லேக் ஆகுது. ரொம்ப லேக்னா அடிக்கடி சடனாக லேக் ஆகுது, சடனாக ஸ்டக் ஆகுது அதோட யூஐ. மற்றபடி கேம் பிளே ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போது ரேசிங் கேமை பார்த்துட்டோம், அப்படியே ஒரு ஷூட்டிங் கேமுமே பார்த்துருவேன். ஸோ இங்கே ஒரு ஜாம்பி ஷூட்டிங் கேம் இருந்தது. நான் இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி நான் ப்ளே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மவுஸை என்னால் ஹைட் பண்ணவே முடியாது. மவுஸை ஹைட் பண்ணால் மட்டும்தான் என்னால் மவுஸை வச்சு எய்ம் பண்ணவே முடியும். ஸோ இங்கே அந்த மாதிரி ஒரு எய்மிங்கே கிடையாது. நம்ம நார்மலாக மூவ் ஆகிட்டு இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜாம்பி மேலே எய்ம் பண்ணிடும். நம்ம ஷூட்டிங் மட்டும் பண்ணால் போதும். இல்லைனா கிக் பண்ணுற ஆப்ஷன், கிரனேட் த்ரோ ஆப்ஷன், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஆல்ரெடி கீ மேப்பிங் பண்ணியிருக்காங்க, நாம் எந்த கீ மேப்பிங்குமே பண்ண முடியாது. ஸோ மற்றபடி இங்கே மவுஸில் எந்த ஒரு எய்முமே கிடையாது, நம்ம யூஸ்வலாக எல்லா கேம்ஸுமே பண்ணுற மாதிரி. இங்கே ஆட்டோமேட்டிக்காக எய்ம் ஆகுது, அவ்வளவுதான்.
ஸோ அப்படியே இன்னொரு ஓப்பன் வேர்ல்டு கேம் இருக்குது, அதையுமே ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கேமுமே ரொம்ப ஸ்மூத்தாக தான் ரன் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கேமை பொறுத்த வரைக்குமே அதிகமாக என்னால் லேக் ஷட்டர் எதுவும் பார்க்க முடியல. யூஐ கூட ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. அதுக்கு ரீசன் மேபி இந்த கேமை நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதோட கிராஃபிக்ஸை பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஹார்டாக கிடையாது. இந்த டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ரொம்ப ஹார்ட் கிடையாது. அதனால் இது ரொம்ப ஈஸியாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஈஸியான கேமை ரன் பண்ணுறதுக்கு 50% மேலே CPU + GPU யூசேஜ் இருக்குது. என்னோட CPU i5 9th Gen 9300H, GPU GTX 1654GB. அதிலே இது 50% மேலே யூஸில் இருக்குது. சும்மா கேமை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ப்ளே பண்ணால் இதோட யூசேஜ் 70% 80% ரொம்ப ஈஸியாக போயிடுது. இந்த 4 கோர் 8 thread CPUலேயே இந்த அளவுக்கு யூசேஜ் இருக்குது. GPUமே ஆல்மோஸ்ட் 80% யூஸ் போகுது. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஹையாக இந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணுது இந்த எமுலேட்டர். ஓகே, இப்போ கேம் பிளேயை பார்த்துட்டோம், இதோட ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ கேம் பிளே அவ்வளோதான்னு கேட்டால், இந்த எமுலேட்டரை பொறுத்த வரைக்குமே அந்த எமுலேட்டரில் மொத்தமாகவே ஒரு 250 கேம்ஸ் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே கேம்ஸே கிடையாது. ப்ளே ஸ்டோரில் எடுத்தோம்னா எல்லா கேம்ஸுமே அவைலபிளாக இருக்கும். ஆனால் இந்த எமுலேட்டரை பொறுத்த வரைக்குமே அவங்க லிஸ்ட் பண்ணுற கேம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். மற்றபடி எந்த கேம்ஸுமே நம்மளால் ப்ளே பண்ண முடியாது. அதுக்கு ரீசன் என்னென்னா, இதில் கீ மேப்பிங் நம்மளால் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ப்ளூஸ்டாக்ஸ் எடுத்தோம்னா நம்ம டச் பண்ண வேண்டிய ஏரியாவில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு கீ அசைன் பண்ணுவோம். ஸோ அந்த கீயை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இடத்துல டச் ஆட்டோமேட்டிக் ஆகும். ஆனால் இந்த எமுலேட்டரை பொறுத்த வரைக்குமே அப்படி கிடையாது. அவங்களா ஒரு செட் ஆஃப் கீஸ் கொடுத்துருப்பாங்க. மூமெண்ட்டுக்கு இந்த கீ, ஜம்ப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ், முன்னாடி போகிறதுக்கு W, அந்த மாதிரி கொஞ்சம் கீஸை கொடுத்துருப்பாங்க. அந்த கீஸோட மேலே வேணும்னா நம்மளோட கீஸை ப்ரெஸ் பண்ணி ஓவர் ரைட் பண்ண முடியுமே தவிர நம்மளால் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் டச் ஆகிற மாதிரி எந்த ஒரு கீஸுமே அசைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே இதில் கிடையாது. அதிலே கொடுத்துருக்க ப்ரீ பில்டாக வந்திருக்க கீஸை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே வேணும்னா எக்ஸ்ட்ரா கீஸை ஆட் பண்ண முடியும். நம்மளால் எந்த ஒரு கஸ்டம் கீ மேப்பிங்குமே பண்ண முடியாது. ஸோ இன்னொரு டவுட் இருக்கலாம் எல்லாருக்குமே, PUBG BGM எல்லாம் விளாடவே முடியாதான்னு. இப்போ வரைக்கும் அது இம்பாசிபிள். ஏன்னா இதில் APKவை சைட் லோடிங்குமே பண்ண முடியாது. நம்ம டவுன்லோட் பண்ணி எல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அவங்க ஸ்டோரில் இருந்தால் மட்டும்தான் போட முடியும். அப்படி போட்டாலுமே இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, கீ மேப்பிங். கீ மேப்பிங் அவங்களா பண்ணி கொடுத்தா தான் நம்ம அது மேலே கீஸை வைக்க முடியுமே தவிர நம்மளால் எந்த ஒரு கீஸுமே வைக்க முடியாது. அப்புறமா மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா அந்த ஏமிங் தான். நம்மளால் இந்த மவுஸை லாக் பண்ணவே முடியாது. மவுஸ் சும்மா எப்போவுமே மேலே தான் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு பிரச்சனை தான். அதுவும் இல்லாமல் இந்த எமுலேட்டர் ரொம்பவே ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுது. இந்த எமுலேட்டரோட மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸை பார்த்தோம்னா, மினிமமோட அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்பெசிஃபிகேஷனை பாருங்கள். Windows 10 கேட்டிருக்காங்க, அது ஓகே. ஆனால் 8GB RAM கேட்டிருக்காங்க இந்த ஒரு எமுலேட்டருக்கு மட்டுமே. 8GB RAM கேட்டது இல்லாமல் 8 கோர் CPU கேட்டிருக்காங்க. 8 கோர் CPUன்னா அவங்களால AMDோட 5600X வச்சிருந்தா கூட உங்களால் இந்த கேம்ஸை ரன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்த்தோம்னா, நீங்கள் AMDோட 5600X எடுத்தாலும் சரி, இல்லைனா இந்தலோட i5 12400F எடுத்தாலும் சரி, அது எல்லாத்துலேயுமே 6 கோர் 12 thread தான் இருக்குது, 8 கோர்ஸ் கிடையாது. அப்படி பார்த்தோம்னா இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு ஹையெண்டான ஒரு CPU தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இந்த எமுலேட்டர் ரன் பண்ணுறதுக்கு. அதுக்கு PC கேம்ஸே ப்ளே பண்ணிட்டு போகலாம், அந்த அளவுக்கு ஒரு ஹையெண்ட் CPU வச்சுருக்கவங்க. கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்குமே அந்த அளவுக்கு பெருசாக ரெக்கமெண்ட் கேட்கல. இருந்தாலுமே லோ அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு தான் கேட்டிருக்காங்க. ஆனால் எங்கிட்ட GTX 1650 4GB இருந்துச்சு. அதிலேயே நார்மலாக கேம் பிளே பண்ணும்போது 80% மேலே அதோட யூசேஜ் போச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே கிராஃபிக்ஸ் கார்டுமே கொஞ்சம் டீசெண்டான கிராஃபிக்ஸ் கார்டு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ சொல்கிறது எல்லாமே நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கேனே, ஏதாவது ப்ளஸ் பாயிண்ட் இதில் இருக்கா? ப்ளஸ் பாயிண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ஒன்று தான். இது இப்போதைக்கு பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. இன்னுமே அவங்க ஸ்டேபிளாக ரிலீஸ் பண்ணல, இந்தியாவுக்குமே எடுத்துகிட்டு வரல. ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே இது பீட்டா ஸ்டேஜில் கூட கிடையாது, ஆல்ஃபா ஸ்டேஜில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு இன்னுமே நிறைய டெவலப்மெண்ட் தேவைப்படும் இந்த எமுலேட்டருக்கு. நான் நினைக்கிறேன் கூகுள் இன்னுமே இதில் அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணலை. சும்மா ஏதோ பேருக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை டெவலப் பண்ணாங்கன்னா மேபி இன்னும் பெட்டராக எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா கூகுளை பொறுத்த வரைக்குமே அவங்க ஒரு பெரிய டீம். அதை பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால முடியும், அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போதைக்கு கூகுள் அதில் பெருசாக எந்த ஒரு கான்சன்ட்ரேஷனுமே பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ நீங்கள் யூடியூப்பில் போய் இந்தியா ரிலீஸ் டேட் இந்தியாவில் வந்துடுச்சு, இதை இப்படி பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம்லாம் வீடியோ போட்டிருப்பாங்க. அதை நம்பி நீங்கள் எடுக்க வேணாம். இது வரைக்குமே கூகுள் சைட்லேருந்து எந்த ஒரு ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுமே கிடையாது. பீட்டாவை கூட ரிலீஸ் பண்ணுறேன்னு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தா கண்டிப்பாக நான் நம்மளோட சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுவேன், நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் நடக்க போகிறதில்ல. இந்த எமுலேட்டரில் இன்னுமே நிறைய வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கு, இனிமேல் நிறைய டெவலப்மெண்ட் தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த எமுலேட்டரை ரெக்கமெண்ட் ஆனு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு நீங்கள் ப்ளூஸ்டாக்ஸே யூஸ் பண்ணலாம். ப்ளூஸ்டாக்ஸ் இதோடமே பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் எல்லா கேம்ஸ்லையுமே. அதுவும் இல்லாமல் அந்த ப்ளூஸ்டாக்ஸோட கண்ட்ரோல்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளாலேயே கஸ்டம் கீ மேப்பிங் பண்ண முடியும். ஸோ எப்படி பார்த்தாலுமே இப்போ வரைக்குமே ப்ளூஸ்டாக்ஸ் தான் பெஸ்ட். இன்னும் வரப்போகிற டேஸில்
கூகுள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இனிமேல் உங்களுக்கு இந்த எமுலேட்டரில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரீப்ளை சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.